கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே அந்த 23வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவனோடே இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாய் இருந்த யாது ஒன்றை குறித்து சிறைச்சாலையின் தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் அவனோடே இருந்தபடினாலே என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு நேரத்தில் தவறான குற்றச்சாட்டை இவன் மேல் வைக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். முந்தின பகுதியில் வாசிக்கும் பொழுது இவன் சிறைச்சாலையில் இருக்கிறதான இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலும் கூட அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் இருந்தாலும் கூட கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருப்பார். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் சந்திக்கிறதுனால, சில சிறையிருப்புகளை நாம் சந்திக்கிறதுனால, சில சிறையிருப்பில் நாம் அகப்படுவதனால, அப்போ கர்த்தர் என்னை விட்டு அகன்று போயிட்டாரோ, கர்த்தர் என்னை கைவிட்டாரோ என்று நாம் நினைக்கிறோம். கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை பார்க்கல, ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நாம் சில நேரங்களில் நாம் வேதனைப்படுகிறோம், ஆண்டவர் மேலே முறுமுறுக்கிறோம். அப்படி அல்ல. ஆண்டவர் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் சிறையிருப்பில் இருந்தாலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த சிறைச்சாலையிலையும் கூட ஆண்டவர் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடக்க பண்ணினார். அவன் எதை செய்தாலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அதுபோல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் சிறையிருப்புகளை சந்தித்தாலும், பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்தாலும் கர்த்தர் இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். எல்லா பெரியவங்க கண்களிலெல்லாம் அவர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினது போல கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். பயப்படாதீங்க. பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கிறதுனால கர்த்தர் என்னோடு கூட இல்லை, கிருபை என்னோடு கூட இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலகாதவர். அவருடைய கிருபை ஒருபோதும் மாறாது, விலகாது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சிறையிருப்புகளையும் சந்தித்தாலும் கர்த்தர் ஒருபோதும் மாற மாட்டார். எல்லாம் சந்திப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் உங்களை ஏற்ற வேளையில் அவர் உங்களை உயர்த்துவதற்காக தேவன் ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து அவர் நிச்சயமாக எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினது போல உங்களையும் அவர் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.